பிரியமானவர்களே, இந்த கர்த்தருடைய நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான வார்த்தை எபிரேயர் 10வது அதிகாரம் 25வது வசனம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஆம் பிரியமானவர்களே, இன்று தனிமை என்பது ஒரு பெரிய வியாதியாக மாறிவிட்டது. நான் வீட்டிலேயே ஜெபிப்பேன், எனக்கு ஏன் சபை என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லும் ரகசியம் என்னவென்றால், ஒரு கரிக்கட்டை தனியாக இருந்தால் சீக்கிரம் அணைந்துவிடும். ஆனால் பல கரிக்கட்டைகள் ஒன்றாக சேரும் போதுதான் அது தணலாக நெருப்பாக எரியும். சபை என்பது வெறும் கட்டிடம் அல்ல, அது ஒரு மருத்துவமனை. நாம் உலகத்தால் காயப்பட்டு உறவினர்களால் உடைந்து போய் வரும்போது சபையில் நடக்கிற ஆராதனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மளுடைய காயங்களை கட்டுகிறதா இருக்கிறது. பிரியமானவர்களே, ஓநாய் எப்போதும் கூட்டத்தை விட்டு தனியாக பிரியும் ஆட்டை தான் குறிவைக்கும். பிசாசின் தந்திரங்களில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் சபையின் ஐக்கியம் என்ற பாதுகாப்பு அரண் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. நம்முடைய வருகை மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களின் ஒரு வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றலாம். ஆகவே சபையை அலட்சியப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் தேற்றி கிறிஸ்துவின் அன்பில் பலப்படுவோம். ஆகவே இந்த நாள் கர்த்தருடைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஆமென்.